நடிகர் ஐயா திரு ராஜன் அவர்கள் காலமானார் என்ற செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி வேதனை அடைஞ்சேன். அவருக்கு வயசு 85ஆவது. ரொம்ப தைரியமான மனிதர், நல்ல மனிதர். எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. இப்பதான் விசாரிச்சேன் அவங்க குடும்பத்தினர்கிட்டயும் டிரைவர் கிட்டயும். வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு அடையாறு கூட்டு போக சொல்லியிருக்காரு. நல்லதான் நடந்திருக்காரு. திடீர்னு செருப்பை கழட்டி போட்டுட்டு அங்க கூவாறுல குதிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியல, நம்பவும் முடியல. ரொம்ப துக்கமாக இருக்கு. ரொம்ப இங்க ராயபுரம் நான் வாழ்ற வீடு பக்கத்துல தான் அவருக்கும் வீடு. இங்க காமராஜர் பள்ளிக்கூடம்னு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு முன்னாடி. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. இப்போ நல்ல மனிதர், எனக்கு அவர் அப்பா மாதிரி. அவரோட மறைவு ஏற்றுக்க முடியல. மீறி என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. தகவல் தெரிஞ்சவொடனே நான் அதுக்காக வெயிட் பண்றேன். எதுக்காக இப்படி பண்ணாரு, என்ன முடிவு எடுத்தாருன்னு புரியல. அவரு எனக்கு சின்ன வயசுல இருந்து, நான் எங்க ஸ்கூல் பக்கத்துல தான் அவர் ஸ்கூலும். எங்க அப்பாவுக்கு எல்லாம் ஒரு நண்பர். சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெரியும் எனக்கு. நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவர் இங்க ஷூட்டிங் நடத்துறப்பெல்லாம் போய் அவர் ஷூட்டிங்ல நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன். அதான் இந்த கதாபாத்திரத்துக்கு அவரை சூஸ் பண்றப்ப, எழுதுறப்ப அவர் தான் நடிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசி ரொம்ப ஆர்வமா தான் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் படத்துக்கு சம்பளம் கேட்டு வாங்கி அதை நன்கொடையா அந்த விநியோக சங்க அவங்களுக்கு தேர்தலுக்கு கொடுத்துட்டாரு அதை நிதியா. ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப உதவும் உள்ளம் கொண்ட, ரொம்ப தைரியமானவர், அசாத்தியமான தைரியமானவர். எதையும் உண்மைய மனசுல படுறத டைரக்டா பேசுவாரு. எனக்கு எல்லா படத்துலயும் அவர் கூட வந்திருக்காரு. ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, பகாசுரன் படத்துல. ஒரு நல்ல கதாபாத்திரம். அது என்னால ஏத்துக்க முடியல. படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றதையும் தாண்டின அத்தனை படங்களுக்கும் யார் கூப்பிட்டாலும் பாரபட்சம் இல்லாம முன்னாடி நின்று அதை படத்தை எப்படியாவது மக்கள் கிட்ட சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஏதாவது பேசுவாரு. எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்சவரு தெரியாதவருக்கு வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நான் ஒரு படம் எடுத்துருக்கேன் சார், கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு நின்னா அவரால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு உதவி செஞ்சு கொடுப்பாரு. சினிமாவை தான் அவர் மூச்சு, சினிமா தான் அவர் எல்லாத்துலயுமே சினிமா தான் இருக்கும். எது பேசினாலும் சினிமா சம்பந்தப்பட்டு தான் பேசுவாரு. விநியோக சங்க தலைவராகவும் இருக்கிறதால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கும் அந்த மானியம் கிடைக்கிறதுக்கும் கூட நின்று இருக்காரு. மிகவும் தமிழார்வம் கொண்டவர். அது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. ரொம்ப தமிழ் மேல பற்றும் காதலும் கொண்டு தமிழோட அதுக்காகவே நிறைய சண்டை போட்டிருக்காரு. இங்க தமிழ் பலகையெல்லாம் வைக்கலன்னா இங்க ஸ்டேஷன்ல போய் சண்டைலாம் போட்டு ஸ்டேஷன்லாம் போயிருக்காரு. அந்த கடைகள்ல சில கடைகள்ல ஏன் தமிழ்ல போட்டு வைக்கல எங்க ஏரியால. முக்கியமான மனிதர் அவர் தமிழ்நாட்டுல.